அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய மிகப்பெரிய ஞான மொழிகளை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால், அவைகளெல்லாம் சுவாமிஜி சொல்லிட்டு போயிருக்காங்களே, இது உண்மையா? சுவாமிஜி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதனால் செய்ய முடிந்ததை இன்னொரு மனிதனால் செய்ய முடியும். இந்த கர்மயோக சொற்பொழிவுகளில் இந்த வார்த்தைகள் வருகிறது. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, சுவாமிஜி சொன்னதெல்லாம் எப்படி இன்றைக்கி நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, திருக்குறளை பற்றி எப்படி வந்தது, யாருக்கு வந்ததுன்ற விஷயத்தையே விடுங்க, அதெல்லாம் சும்மா வீணாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தமிழில் திருக்குறள் என்ற ஒன்று இன்று வரை இருக்கிறது. ஓகே, அது எப்படி வந்ததுன்றதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரியே, அதெல்லாம் உண்மையாக 2000 வருடங்களுக்கு பிறகு நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டுக்கே அது அப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. நாசா விஞ்ஞான தளத்தினுடைய எலிவேஷனில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறள் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அதே மாதிரி சுவாமிஜி அவர்கள் கூறிய அத்தனை விஷயங்களும் இந்த சமூகத்திற்கு அவர் சொல்லிட்டு போன விஷயம் உண்மையான்னு சொல்லும்போது, தனிப்பட்ட முறையில் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், நம்ம அதை அனுபவப்பட்டு பார்த்தோம். ஏன்னா உலகத்தில் இருக்க கடவுளை கூட அறிவதற்கு அவனவனுடைய தன்னுணர்வில் தான் அறிய முடியுமே ஒழிய, அது ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் இல்லை என்பதை இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறிவிட்டு சென்ற, யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தேட் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, அரைஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச்டு. ஓகே, அடுத்து சொல்கிறாரு, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பர்ஃபெக்ஷன். இந்த 3 விஷயத்தையும் யார் கொண்டு போய் யாருக்கு சேர்த்துருக்கிறார்களோ நமக்கு தேவையே இல்லை. இது உண்மையா என்று என்னுடைய போராளி வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்த்தா 100க்கு 100 உண்மையாக இருக்குது. அதுக்கு பிறகு சுவாமிஜி சொன்ன ஒரு விஷயம், ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளே இருக்கையிலே, இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இதுக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்லிட்டு போன விஷயங்களெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது? இதுவரை அந்த 100% அப்ளை பண்ணலை. அப்போ அப்ளை பண்ணி பார்த்தா, இப்போ உதாரணமாக யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி அப்படின்றதுன்னா, உங்களுக்குள்ளே எல்லையற்ற சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை வச்சு உலகத்தில் நீ எது வேணுமானும் காரியம் சாதிக்கலாம். கடவுளை அறிவதல்ல, கடவுளை அறிவதும் அது ஒரு சாதனை தான் இறுதியில். ஆனால் உலகத்தில் வாழ்கிறது வரைக்கும், பசி இருக்கிறது வரைக்கும், இந்த உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நீங்கள் வாழ்வியல் சாதனைன்னு ஒன்று வச்சுக்கிறனோ, அதற்கு பிறகுதான் ஆன்மீக சாதனை. அப்போ நம்மளோட இயங்கி கொண்டிருப்பது, இப்போ நான் பேசுகின்றேன் என்றால் அதற்கு வேர்ட் ஸ்மார்ட், பேச்சு திறன், எழுத்து திறன், சிந்தனை திறன் இருந்தால் தானே செய்ய முடியும். இல்லைன்னா எல்லோரும் பிறந்ததுலேருந்து இரவு வரைக்கும் ஒன்றுமே பேசாமல் சாக முடியுமா மனிதர்கள்? அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க அழகா, உனக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி இப்போ மற்ற அவங்க இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம், எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுக்குள்ளே தான் இருக்குது. அது ஆத்மாத்மாலாம் விட்டுருங்க, இப்போதைக்கு நேரடியாக வர்றேன். உங்கள் உடம்புக்குள்ளே மொத்தம் குறைந்தது 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன.
அதில் குறிப்பாக 10,000 கோடி செல்கள் மூளையிலும் 15 ட்ரில்லியன் செல்கள் உடம்புல இருக்கிறதாக இன்றைக்கு ஆய்வுகள் கூறுகின்றன, அறிவியல் கூறுகின்றன. சரி, இவ்வளவு சேர்ந்த ஒரு கட்டமைப்பு தானே இந்த ஹோல் உடலே. சரி, அதை நாம் என்னைக்காச்சும் புரிஞ்சிருக்கோமா? அடுத்து அந்த 37 ட்ரில்லியன் செல்களிலும், அதாவது பல லட்சம் கோடி செல்களிலும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் மேக்சிமம் குரோமோசோம்கள் இருக்கின்றன. குரோமோசோம்களுக்கு உள்ள டிஎன்ஏ இருக்கின்றன. அதை நீங்கள் போட்டு பாருங்கள். டிஎன்ஏ இருப்பதை நீங்கள் உணர முடியாது. நியூட்ரானை உணர முடியும், புரோட்டானை கூட பார்த்துட முடியும், நியூக்ளியஸை பார்க்க முடியும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பரைன் பார்க்க முடியும், செல் மெம்பரைன்லாம் பார்த்துட முடியும், ஆக்சன் பார்த்துட முடியும், ஆக்சன் டெர்மினல் பார்த்துட முடியும், டென்ட்ரைட்ஸ் பார்க்க முடியும், டென்ட்ரைட்ஸ் டெர்மினல்லாம் பார்த்து முடியும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இருக்குது. இதுதான் இருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. அது அவ்வளோதான். இருக்கிறது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறது. அதை நான் பார்க்க முடியவில்லை, அது ஆனால் உணர முடிகிறது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடம்பையும் எடுத்துக்கணும். சரி, அதை கூட விட்டுருங்க. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய முதல்ல என்ன சொன்னாங்க, செய்தியாக தெரிஞ்சுக்கோங்க. ஜீன்ஸ் கண்ட்ரோல்ஸ் த ஹோல் பாடி. இப்போ எபிஜெனட்டிக்ஸ் என்ன சொல்லுதில்லை, உணர்றேன் நான். உங்களுக்கு இது கொட்டேஷனும் ரெஃபரன்ஸ் கொடுக்க விட. என்விரான்மெண்ட்ஸ் சூழல் கண்ட்ரோல்ஸ் தி ஜீன்ஸ். அப்போ ஒரு ஜீனில் என்னென்ன தவறுகள் இருக்கோ அந்த தவறெல்லாம் சரியாக எடுத்துக்கிறதுக்கு இதுக்கு மருத்துவ ரீதியாகத்தான் எபிஜெனட்டிக்ஸை இப்போ 100% பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேன்சராக இருக்கட்டும், வியாதிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதுக்குரிய சூழலை, அது மருத்துவமாக சூழல் உருவாக்கினாலும் சரி, மன அளவில் சூழல் உருவாக்கினாலும் சரி, அல்லது ஐயோ என்னென்னமோ சொல்லி சூழல்களை உருவாக்கி ஜீன்ஸை we can modify it அப்படின்னு வருது. ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நம்ம சுவாமி சொன்ன யூ கேன் டூ, எல்லையற்ற சக்தி என்பதை, எல்லையற்ற அறிவுகள், ஆற்றல்கள் இருக்கின்றன என்பதை முதல்ல எடுத்துக்கணும். அதனால தான் ரமணர் விஞ்ஞானத்தில் வந்தார், புத்தர் ஞானத்தில் வந்தார், இலான் மஸ்க், ஐன்ஸ்டீன் போன்றவங்க விஞ்ஞானத்தில் வந்திருக்காங்க. இப்போ அதை ரொம்ப பேச வேணால் உங்களுக்கு புரியும், ஏஐ வரைக்கும். அப்போ அவங்களுக்குள்ளே உள்ளே இருந்த ஒன்றோ இரண்டோ மூன்றோ 10 1000 லட்சமோ கோடியோ இருந்த ஒரு ஆற்றல் தானே. அப்போ சுவாமிஜி சொன்னது உண்மைதானே. அதுக்குள்ளே இருக்க ஆற்றலை தோண்டி எடுத்துட்டாங்க. திருவள்ளுவர் அவருடைய ஆற்றலை தோன்றி எடுத்தார். தொல்காப்பியர் அவருக்குள்ளே இருந்த ஆற்றலை தோன்றி எடுத்தார். 64 கிளைகள் இருந்த அவங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை தோண்டி எடுத்தாங்க. தோண்டி எடுக்கிறதுன்றதுக்கு பயிற்சியே இல்லை சார். உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் எதெல்லாம் எனக்கு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா, உதாரணமாக இன்றைக்கு வந்துருச்சு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். அன்னைக்கு இசைக்கு இந்த தியரியெல்லாம் இல்லை, கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ள. அப்போ அதுதான் உணர்வா சொல்லா செயலாக வந்திருக்கு, இவ்வளோதானே. அந்த ஆற்றல்கள் அனைத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எந்த ஆற்றல்கள் நமக்குள்ளே முதல் நிலை வகிக்கிறது, இசையா, எழுத்தா, பேச்சா, விளையாட்டா, அந்த ஆற்றலுக்குரிய நேரத்தை சரியாக நிர்வகிக்க பழகிட்டோம்னா, இந்த மார்க் வாங்குகிற வேலையே இல்லை. மார்க் வாங்கின இன்றைக்கி எல்லாம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின கதையெல்லாம் என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டுங்க. இலான் மஸ்க் போன்றவர்கள் கண்டுபிடிச்சதை நம்ம வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சார்லஸ் மொபே போன்றவர்கள் கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா?
WWW சாம்பியன் அவங்க போடுறத பார்த்துட்டு நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாம் புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு வரோம். நம்மள்ட்ட இருந்ததாக சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது? உங்களை தூண்டி விடுற இந்த திராவிட இனம் தமிழ் இனமெல்லாம் இல்லை. இலான் மஸ்க் என்ன இனம்? ஐன்ஸ்டீன் என்ன இனம்? ஆல்பர்ட் எடிசன் என்ன இனம்? அவர் என்ன இந்த ஊர் முதலியாரா, தேவரா, வேளாளரா? எதுவுமே இல்லையே. அப்படி என்ன விஷயம்? அதை தவிர நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் சுவாமிஜி சொல்கிறாங்க, தோண்டி எடுத்தல் என்பது உங்களுக்குள்ளே இருக்க ஆழமாக நீங்கள் தனியாக சிந்திச்சிங்கன்னா ஓகே. அதுதான் பிலீவ் இன் தட் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பிலீவ் இன் தட். நீ நம்பு முதல்ல, மற்றதெல்லாம் நம்புகிற. சாமிஜி சொல்லிட்டாங்க எல்லாமே. சாமிஜி சொன்னாங்க, சாமி சொன்னாங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா விதமாக ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட். அவர் பின்னால் வருவோம். கடவுளை எப்படி அறிவது? இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளின் பிம்பமாக, கடவுளின் சாயலாக, கடவுளுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டீங்க. தத்துவமசி கேள்விப்பட்டீங்க, அகம்பிரமாஸ். ஆனால் நீங்கள் கடவுளுடைய பிரதிபிம்பம் ஒரு சின்ன புள்ளி. கடவுளுடைய பிரதிபிம்பம் தான் ஒரு பூனை. கடவுளுடைய பிரதிபிம்பம் தான் ஒரு பாம்பு. இப்படி நீங்கள் உணர்ந்த பிறகு அதுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கார்ல, அன்பு என்பதை. அது ரெண்டாவது வர்றேன். ஆக இந்த 3-4 விஷயங்களும் உண்மையான்னு பார்த்தா எது? மறுபடியும் செய்திக்காக சொல்கிறேன். யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி என்பதை நீங்கள், உங்களுக்கு எல்லையற்ற அறிவுகளும் ஆற்றல்களும் இருக்கின்றன. அந்த ஆற்றல்களையும் அறிவுகளையும் சரியாக பயன்படுத்தினால், எப்படி? உங்களுடைய நேர நிர்வாகத்தின்படி பயன்படுத்தினால், உங்களுடைய உணவு நிர்வாகத்தின்படி பயன்படுத்தினால், உங்களுடைய உடல் நிர்வாகத்தின்படி பயன்படுத்தினால், உங்களுடைய மூளை நிர்வாகத்தின்படி பயன்படுத்தினால், உங்களுடைய ஆற்றல் நிர்வாகம், இவ்வளவுமே இப்போ சயின்ஸாக வந்துருச்சு. இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டோம்? ஒரு பையனுக்கு என்ன பிடிக்குமோ, ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதற்குரிய விஷயத்துக்கு போய் சேர்த்துவிடுங்க. படிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும். வந்துருச்சா இல்லையா? அந்த பிடிக்கிற விஷயமே உங்கள் டிஎன்ஏவை தான் 90% சார்ந்து இருக்கிறது. அதை தான் சுவாமிஜி அப்போவே சொல்லியிருக்காங்க. உனக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் தனித்தனியாக எல்கையற்ற ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல் உனக்கு இருக்குன்னு நினை. அதை தேர்வு பண்ணி நீ ஃபயர் பண்ணும். நினச்சி பாருங்கள், ஒரே ஒரு கடுகுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கு. மிளகு இருக்குது, அதுவும் உரைக்குது. மிளகாயும் உரைக்குது, பூண்டும் உரைக்குது, வெங்காயமும் உரைக்குது. ஆனால் வேறு பாட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா? நான் மித்தா சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரு கடுகுக்குள்ளே இவ்வளவு செல்கள், அந்த செல்களுக்குள்ளே இது ஒரு சின்ன பாட்டு மிளகாயை கடித்தோடனே உரைக்குதுன்றாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டும் என்பது நான் சொல்லுகிறேன்னா, சுவாமி சொன்ன அத்தனையும் உண்மையாக இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது. உடலே ஆத்மாவின் கருவி. அதை முதல்ல ஆஹா நம்மளுக்குள்ளே இருக்கே, இதை நீங்கள் புரிந்து கொள்வதல்ல, உங்கள் குழந்தைகளுக்குள் இருப்பதாக புரிந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் மறுமலர்ச்சி வரும். கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், சாமிக்கு போகிறேன், அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி, உங்கள் குழந்தை முன்னால் உங்கள் குழந்தை யாருன்னு நீங்கள் திங்க் பண்ணணும்னா, ஒரு 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தையாக நீங்கள் சிந்திங்க. முதல்ல அப்போ அந்த ஒரு சாதாரண ஒரு 10 ரூபாயை சும்மா தூக்கி போட மாட்டீங்க. ஆனால் குழந்தைகளை என்ன ஆக்குறீங்க நீங்கள்? எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடலாம், எனக்கு பப்ளிக்கில் நல்ல பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா எனக்கு பெருமை, வேனில் போயிட்டா பெருமை, யூனிஃபார்ம் போட்டு போயினா எல்லாம் கூட்டி போகிறீங்க. செய்திக்காக சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னால் 4 ஒரு ஸ்கூலில் 10வது படிக்கிற பிள்ளைங்க ஒரு 500 பிள்ளைங்க எழுதியிருக்கும்.
12th படிக்கிற பிள்ளைங்க 500 பிள்ளைங்க, 600 பிள்ளைங்க, 700 பிள்ளைங்க, அதில் 3 பிள்ளை தான் மார்க் வாங்கியிருக்கோம். 12த்துனா 575, 578 இப்படி. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் எழுத பிள்ளைங்க வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். அதே மாதிரி 10த்துனா ஒரு 600, 700. அந்த 4 ஃபோட்டோ வச்சு மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கோச்சுக்கிறவெல்லாம் கூடாது. மீதி ஆள் என்னாச்சு? எஸ், அதை நீங்கள் வந்து அவங்க ஆற்றலை, அவங்களுக்குள்ள இருக்க அறிவை நீங்கள் தூண்டுற ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. அதனால தான் சாமிஜி சொல்கிறாங்க, எஜுகேஷன் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபெக்ஷன். உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை எது விரிவுபடுத்த சொல்லக்கூடிய கல்வியோ அதுதான் கல்வி. இன்றைக்கி கிரிக்கெட்டில் இருக்கவங்க பூரா பிஹெச்டி வாங்கினவங்கல்ல, வேர்ல்டு லெவலில் இருக்க அவனை பார்த்து நம்ம அலையிறோம். ஐபிஎல் அந்த மேட்ச் இந்த மேட்ச்னு அலையிறோம். அவன்லாம் என்ன படித்தான்? கமலஹாசன் பிஹெச்டி வாங்கலை நடிப்பில், சிவாஜி கணேசன் வாங்கலை. நான் சொல்கிறது உதாரணத்துக்காக சொல்கிறேன். இளையராஜா ஒரு பெரிய பிறப்புலே ஒரு பெரிய டைரக்டாக வரலை, தோண்டி எடுத்திருக்காரு. அது மாதிரி நீங்கள் புரிய வேண்டிய மாபெரும் ரகசியங்கள் நண்பர்களே. சுவாமிஜி சொன்னதெல்லாம் உண்மை 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 என்பதை நான் உணர்கிறேன். அவ்வளோதான். அதை எப்படிரா கொண்டு போகணும்னு துடிச்சா ஒரு பள்ளிக்கூடங்கள்லாம் மூவ் பண்ணால் அவங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பள்ளிக்கூடங்களில் நான் மூவ் பண்ணுறேன். அது வந்து பாடம் சார், சிலபஸை படித்து உனக்கு வந்து 12th முடித்து 600க்கு 600 வாங்கின பிள்ளைகளுடைய மொத்த லிஸ்ட்டை எடுத்துப்பார். அது இல்லாமல் ஜெயித்தவங்க எத்தனை பேர் எடுத்துப்பார். இப்போ சுவாமிஜி சொன்னதை ஒன்றும் செய்யாமல் உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இதை நான் பதிவு பண்ணத்தான் செய்யணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 5000 பிள்ளைகள் படிக்கிறது என்றால் பெற்றோர்களிடம் பல லட்சம் ரூபாய்களை அப்படியே வசூல் பண்ணிக்கிட்டு, டேர்ம் ஃபீஸ் வசூல் பண்ணிக்கிட்டு, குழந்தைகளையெல்லாம் ஒரு டார்ச்சர் சிறையில் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில பிள்ளை தானே வருது. அப்போ நீங்கள் அப்படி சொல்லுங்கள், அதுக்கு வருங்க. ஒரு சில பிள்ளை மட்டும்தானே வெளியே வருது. அப்போ அந்த பிள்ளையும் நீங்கள் சொல்லி கொடுத்து படித்ததா? அப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுத்த பிள்ளை பூரா படிச்சிருக்கணுமே. அப்போ உங்களுக்கு 100% கான்சியஸ்னஸ் கிடையாது. எதில்? குழந்தைகளுக்குள்ள இருக்க ஆற்றல் மேலே. உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதல்ல சுவாமிஜி சொல்ல வந்தது. இதையே இன்றைய உலகத்தோடு ஒப்பிடுறேன்னா, இதை செய்யலைன்னா இந்தியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இப்படி போயிடும், லாதியாக போயிடும். இதே இது வந்து ஃபின்லாண்டில் பாருங்கள், இதே இது வந்து இங்கிலாண்டில், இந்த ரஷ்யா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வேலை சொல்ல. அவன் பாருங்கள், அவன் குழந்தை எப்படி வளர்க்குறாங்க. நீங்கள் குழந்தை வளர்ப்புன்னு இல்லை, இன்னொரு சில ரகசியங்கள் பார்த்தேன். அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு போனால் அக்கௌண்ட்டு வாங்குறது, பேமெண்ட்டு போடுறது, கணக்கு பார்க்குறது, அது ஐடிக்கு கட்டுறது, கட்டடம் கட்டுறது, இந்த வேலையாக தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற எந்த டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இல்லை. இந்த வருஷம் எப்படி ஓட்டி போடலாம், இந்த மாதம் எப்படி சம்பளத்தை கட்டி முடிச்சு போடலாம், கொடுமையாக இருக்குது. இது அப்படியே மாற்றியிருக்காங்க வெளிநாடுகளில். எஜுகேஷன்னா அது தனி, எஜுகேஷன் உடைய கிரியேட்டரே தனி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சுவாமிஜி சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். சாமிஜி வெறும் சில இளைஞர்களை கொடுங்கண்டாங்க, அப்புறம் சில பெண்கள் சக்தி வாய்ந்தவங்க ஒருத்தனுமே இது வரைக்கும் கொடுக்கல. பட் அதை இனிமேல் கொஞ்சம் சிந்திக்கணும். பள்ளிக்கூடங்களும் மாணவர்கள் பெற்றோர்களும் சிந்திக்கணுன்றதுக்காக சுவாமி சொன்னது உண்மையென்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதை வந்து பதிவு பண்ணி மறுபடியும் சந்திக்கிறேன். இது சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்த குழந்தைகளை நாம் வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் நடத்தணும், கட்டடம் கட்டணும், நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். நான் பெரிய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் கணக்கு வழக்கில் தான் இருக்காங்க. கேட்டால் கணக்கு அதல்ல பள்ளிக்கூடம். அதுக்கு நீங்கள் வேறு தொழில் போகணும், வேறு தொழிலுக்கு போங்க. ஒரு மாதிரியான மித்து வந்து இது வரைக்கும் பண்ணீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ மித்தெல்லாம் இங்கே வண்டி ஓட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஹோம் ஸ்கூலிங் வந்துருச்சு, ஓப்பன் ஸ்கூலிங் வந்துருச்சு. பள்ளிக்கூடமே இல்லாமல் போகக்கூடிய சூழல் கொஞ்ச நாளுக்கு இங்கே வந்துருன்றது என்னுடைய கருத்து.
எல்லாமே வீட்டில் பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு மாதிரியா படித்து வச்சுடுறீங்க? சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு குழந்தையும் 5000 குழந்தை இருக்குன்னா அந்த பிரின்சிபலுக்கு 5000 பிள்ளையும் தெரியணும். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போடுறது, அப்புறம் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறது, அதுக்கு எங்களுக்கு நேரம் என்னத்துக்கு? அதை காட்டில் என்ன வேலை? 500 பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கன்றேன். 100 பிள்ளையை வச்சு பள்ளிக்கூடம் நடத்துங்க. நீங்கள் வந்து என்ன உருவாக்கணும்னு நினச்சிங்களோ அது இல்லை. மற்றபடி கட்டுப்பாடு, நிற்கிறது, உட்கார்றது, ட்ரேஸ் பண்ணுறது, இந்த டைரி எழுதுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் அந்த குழந்தையை வளர்ப்பதல்ல. இது கொஞ்சம் ஆதங்கம் நினைக்க வேணாம், உண்மையை பேசுகிறோம், பதிஞ்சு வச்சுக்கிறோம், என்னைக்காச்சும் பயன்படும். நன்றி, வணக்கம்.